சொந்தங்களே, நான் உங்களுக்கு சொல்ல போற அந்த விஷயம், நீங்க படம் பார்ப்பீங்க சினிமா, அந்த சினிமா படத்துல இந்த விஜயோட திரைப்படத்துல எல்லாம் மோசமா ஒரு பெண்ணை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி மோசமான சில காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரிக்கு படத்துல வர விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லல. உண்மையா நேற்றைய முன்தினம் மட்டக்களப்புன்ற இலங்கை நாட்டுல மட்டக்களப்புன்ற மாவட்டத்துல தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடத்துல நடந்த உண்மையான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மிக கவனமாக இருக்கணும். பெற்றோர்களே, இளம் பிள்ளைகளே, முக்கியமா பெண் பிள்ளைகளே, கடும் கவனமாக இருங்க. நீங்க சில செய்திகளை பார்த்திருப்பீங்க. யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல, வவுனியால, கிளிநொச்சில, இலங்கையில, கொழும்புல ஏதாவது ஒரு இடத்துல இந்த பெண்கள் திடீரென்று காணாம போயிட்டாங்க. என்ன ஆனது, ஏதானது எதுவுமே தெரியாது. ஆனா மிகப்பெரிய மாஃபியா உண்டு, சில மோசமான விஷயம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுல ஒரு மாஃபியாவினுடைய ஒரு விஷயம் உண்டு வெளியே வந்திருக்கு. மட்டக்களப்புல சிக்கப்பட்டிருக்கு. இது போல எக்கச்சக்கமான இடங்கள்ல இது போல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு முதலாவது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்துல கொத்தியாமலை கொத்தியாப்புலை என்று சொல்ற இடத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்க, அவங்களுக்கு 2 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையொண்டையும் கூட்டிக் கொண்டு அந்த தாய் அவங்களுக்கு சுகம் இல்லைன்னு மட்டக்களப்புல இருக்கிற வைத்தியசாலைக்கு மருந்து எடுக்கிறதுக்கு நேற்றைய முன்தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க போனவங்க மறுபடியும் வீடு வரல, ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல, வீட்டையும் வரல. என்ன ஆனாங்க, ஏதானாங்க எதுவுமே தெரியல. அப்ப அவங்களோட குடும்பம் தேடி தேடி முடியாத கட்டத்துல இந்த Facebookல இப்படி ஒரு பெண் ஒருத்தவங்க தன்னுடைய பிள்ளையோட காணாம போயிட்டாங்க, யாராவது தெரிஞ்சா கண்டா சொல்லுங்க. அப்ப அந்த அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா, சுகம் இல்லண்டா, இந்த ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க நல்ல தெளிவான அக்கா. அப்ப நானும் இந்த போஸ்ட பார்த்து நான் அதிகமானவங்க இதை ஷேர் பண்ணாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்டா, நான் மனசாட்சியா நான் சொல்றேன், கூடுதலா இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா குடும்பத்துல சில நேரத்துக்கு பிரச்சனையாகி வேற யாராவது ஒருத்தவங்களோட தொடர்பு பட்டு சில நேரத்துக்கு குடும்பத்தை பிரிஞ்சுட்டு இந்த கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும் ஓடி போயிட்டாங்கன்னு சில நேரத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கும். அப்ப நான் நினைச்சேன், இப்ப இருக்கிற சமுதாயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா நடக்குது தானே, அப்படி ஏதோ ஒன்று செய்திட்டாங்க போலன்ட்டு நான் நினைச்சேன். அதுக்கு அடுத்த நாள், இது நேற்றைய முன்தினம் நடந்தது, ஆனா அதுக்கு அடுத்த நாள் நேத்து அந்த காணாம போன அக்காவினுடைய அந்த 2 வயசு இருக்கக்கூடிய பிள்ளை அங்க ஒரு இடத்துல அவங்களோட ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு வயல் பக்கமா அந்த குழந்தைய ஆக்கள் கண்டெடுத்து எடுத்துட்டாங்க. அப்ப அந்த அக்கா இல்ல குழந்தை கிடைச்சிருச்சு. அப்ப நானும் நினைச்சேன் என்னென்றால், கட்டாயம் இந்த அக்கா பாருங்க, ஒரு பாவம், ஒரு இரக்கம் இல்லாம குழந்தைய கூட அப்படி தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாங்க, கட்டாயமே இவங்க தவறான ஏதோ ஒரு பாதையில தான் போயிட்டாங்களாக்கம்ட்டு நானும் நினைச்சேன். இது போல சில பதிவுகளையும் பார்த்தேன். ஆனா இன்றைக்கு நாங்க எல்லாருமே நினைச்சதை விட எதிர்மாறா என்ன தெரியுமா நடந்திருக்குது. இன்றைக்கு அந்த அக்கா மீட்கப்பட்டிருக்காங்க. எப்படி மீட்கப்பட்டிருக்கிறாங்க என்றால், அவங்க ஒரு இடத்துல அவங்களோட ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு கைவிடப்பட்ட இந்த காட்டு பகுதி மாதிரிக்கு ஆக்களம் இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த பாலடைஞ்ச கிணத்துள்ளுக்கு அங்க இருக்கிற ஆக்கள் ஏதோ ஒரு அலுவலா அந்த கிணத்து பக்கமா போகும்போது ஒரு பெண்ணினுடைய ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இரவா இருந்தா பயந்து போயிருப்பாங்க. விடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அங்க இருக்கிற அந்த ஆக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கைவிடப்பட்ட அந்த கிணத்துல இன்னொரு பெண்ணினுடைய ஒரு கேர்ள் சத்தம் கேட்குதுண்டு அந்த கிணத்தை போய் எட்டி பார்த்திருக்காங்க. அந்த கிணத்துல ஒரு பெண் ஒருத்தவங்க தலை மட்டும் தெரிஞ்ச மாதிரிக்கு அழுது புலம்பி கொண்டு கத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது, ஏது நடந்தது, இப்போ ஒரு கிணத்துள்ளுக்கு என்னண்டு இவங்க இப்படி இருப்பாங்க. அப்ப என்னன்னு பார்த்தா போலீஸுக்கு தெரியப்படுத்தி அந்த பெண்ணை, அந்த தாயை மீட்டெடுத்து வைத்தியசாலையில சேர்த்து இருக்கிறாங்க. அந்த பெண், அந்த தாய் சொன்ன வாக்கு மூலம் தான் இனிமே சின்ன பிள்ளைகள் இதை பாக்குறாங்கடா, பெற்றோர்களே கட்டாயம் காட்டுங்க, கட்டாயம் நீங்களும் இதை பார்த்துக்கொள்ளுங்க. மிக முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அந்த தாய் என்ன சொல்லியிருக்காங்கடா, அவங்க மருந்தெடுக்கிறதுக்காக வைத்தியசாலைக்கு போய் இருக்கிறாங்க. அப்ப இவங்களை யாருண்டே தெரியாத கொஞ்சம் பேர், ஒரு சின்ன குழு உண்டு, சின்ன குழு இல்ல, மோசமான குழு, ஒரு குழு உண்டு என்ன செஞ்சிருக்காங்கடா, இவங்களை கடுமையா தாக்கி போட்டு இவங்களோட கழுத்துல இருந்த தங்க தாலி கொடியை அறுத்துட்டு, இவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது, அறுத்து போட்டு இவங்களை கடுமையா அடிச்சு துன்புறுத்தி தாக்கிட்டு அவங்கள இந்த கிணத்துள்ளுக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே சொல்ல போறதுதான் பட்டு மோசமான விஷயம். அப்ப அந்த கிணத்துள்ளுக்கு, அது தாழ்ப்பமான கிணறு, அது உள்ளுக்கு தூக்கி போட்டா இறந்து போயிருவாங்க. ஆனா அவங்க எப்படி தப்பிச்சிருக்காங்கடா, அவங்க அந்த கிணத்துள்ளுக்கு போய் அந்த தண்ணியில இன்னும் ஒரு உடல்ல மோதி இருக்கிறாங்க. அதாவது இன்னும் ஒரு பெண்ணோட மோதிதான் இவங்க உயிர் தப்பி இருக்கிறாங்க. ஏனென்றா அந்த கிணத்துள்ளுக்கு இவங்களுக்கு பிடிச்சு கொள்றதுக்கு, உயிர் தப்புறதுக்கு ஒரு ஏதுவா ஒரு பொருள் ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா இன்னொரு இறந்து போன உடல்.
இறந்து போன உடல்ண்டா அதுவும் ஒரு பெண் ஒருத்தவங்க. அப்ப அந்த உடலை பிடிச்சு கொண்டு இவங்க இன்னொருத்தவங்க காப்பாத்த வர மட்டும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த விடியிற வரைக்கும் அதுல இருந்து இருக்கிறாங்க. அப்ப அதை யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்க முடியும். ஒரு கொஞ்ச நேரம் உண்டாலும் அது 1 மணித்தியாலயமா 2 மணித்தியாலயமா இரவரவா வந்து இருந்திருக்காங்களான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கிணத்துள்ளுக்கு அந்த இறந்து போன உள்ளுக்கு இருக்கிற உடலை பிடிச்சு கொண்டு உயிரை தக்க வச்சு கொண்டு அந்த பெண் இருந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த இறந்து போன உடல் யாருன்னு பார்க்க போனா அவங்களும் இன்னொரு கேர்ள் ஒருத்தவங்க. சோ இந்த விஷயத்தை அந்த பெண் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, சினிமா மாதிரி இருக்கா? ஆனா உண்மையான சம்பவம், இந்த சம்பவம் நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு. இன்றைக்கு தான் இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கு. இன்றைக்கு தான் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து தெரிய வர்றது என்னென்றால், அந்த பெண் இவங்களை போல யாரோ இந்த களவாடன இந்த மாதிரியான மாஃபியா டீம் இவங்களை போல அடிச்சு துன்புறுத்தி போட்டு அந்த கிணத்துளுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. இந்த அக்கா ஒரு வழியா உயிர் தப்பிட்டாங்க. தப்புன்னு அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இது போல எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் வாழ்க்கை சீரழியப்பட்டிருக்குது, என்ன ஏதுன்றது இனிமே ஒன்றொண்டாதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிணத்துள்ளுக்கு இறந்து போன நிலையில இருந்த அந்த உடல் இன்னொரு சந்தேகமும் வெளியே வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முதல் மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்க காணாம போனாங்க. அந்த அக்காவினுடைய உடலா இது இருக்கும் சந்தேகம் வெளிவந்திருக்கு. என்ற அடையாளம் காண முடியாத நிலைமையில இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அதனால கடும் கவனமா இருங்க சொந்தங்களே. இந்த மாதிரியான விஷயங்கள் யாழ்ப்பாணத்துல கூட இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் பார்க்க கிடைச்சது. அடிக்கடி இந்த மாதிரி பாலத்துக்கு கீழே பணத்துக்காக ஒரு அக்காவை ஒரு நபர் கொண்டு அப்படியே வந்து எரிச்ச நிலையில வந்து தூக்கி போட்டுட்டு போனேர். அது விசாரணையின் பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. ஏன் இந்த விஷயத்துக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போனா பணம். அதாவது ஒரு பெண்ணை வந்து முதல் கடத்துவாங்க கற்பழிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு காமம் சம்பந்தப்பட்ட உணர்வுக்கு. ஆனா இப்ப என்னத்துக்கு தெரியுமா கடத்துறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கொலை செய்யறாங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி இந்த அக்கா சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சு கொள்ள முடியுதுண்டா, இந்த அக்காவினுடைய நகையை திருடுவதற்காக முயற்சி செய்து இவங்களை அடிச்சு கிணத்துள்ளுக்கு தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இனிமே அவங்க உயிர் தப்ப மாட்டாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில போட்டுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஈவு இறக்கம் இருந்தனால அந்த சின்ன பிள்ளைய மட்டும் தரையில தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியது 2 விஷயத்துல நாங்க அவதானமா இருக்கணும். ஒன்று, இந்த திருட்டு சம்பவம் ஏன் திருடுறாங்கண்டா, இப்ப போதை பொருள்ன்றது சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் அப்படியே பரவி போயிருக்கு. இது போல அடிக்கடி இனிமே நடக்கும், சமுதாயத்துல கூடுதலா நடக்கும். நான் வருஷ கணக்கா சொல்லி கொண்டிருக்கிறேன், சொல்றது எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நல்ல தெளிவா நீங்கள் புரிஞ்சு கொண்டாதான் தப்பலாம் நீங்களும் நானும். இப்ப இந்த திருட்டு சம்பவம் ஏன் திருடுறாங்கடா, ஒன்று, வேலை வெட்டிக்கு போகாம போதைப் பொருள் பாவிக்கிற எக்கச்சக்கமான இளம் சமுதாயத்தை பார்க்க கிடைக்குது. அவங்களுக்கு என்ன தேவைண்டா, 3 நேரமும் சாப்பிடுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு தேவை போதைப் பொருள். அப்ப போதைப் பொருள் தேவைண்டா, அதுக்கு போதைப் பொருளுக்கு பணம் தேவை. பணம் தேவைண்டா வேலை செய்யணும். அவங்க வேலை செய்யவும் மாட்டாங்க, அவங்களுக்கு மன வலிமையும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை. ஏனென்றா அவங்க போதைப் பொருள் பாவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்றால் திருடுறதுக்காக அது ஆண்களா பெண்களா, சொந்த தாயா, சொந்த குடும்பமா, பிரத்தியானா, வெளியாக்களா, அது மிருகமா மனுஷனா எதுவும் தெரியாது. நகை இருக்கா, பணம் இருக்கா, வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொல்லுவாங்க, எதையும் செய்வாங்க. அப்ப திருடுறதுக்காக போதைப் பொருளுக்காக திருடுற எக்கச்சக்கமான ஆட்கள் இப்ப வந்து சமுதாயத்துல உருவாகிட்டாங்க. இன்னொன்று ஏன் திருடுறாங்கடா, இப்ப உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி. இந்த இலங்கை என்ற நாடே மிகவும் பஞ்சம் பட்டினியான நாடுதான். ஆனா ஒரு அளவு ஏதோ சுமூகமா போய்கொண்டிருக்கு. இப்ப இந்த பஞ்சம் பட்டினி எல்லாம் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப நல்லவனும் திருடுறதுக்கு மோசமான சூழ்நிலைக்கு ஆளாகிறார். அப்ப இந்த பஞ்சம் பட்டினி வரும்போது வீட்டுல வந்து சாப்பாட்டு தேவையை பூர்த்தி செய்ய முடியாம போகும்போது திருட்டு அப்படின்ற ஒரு யுத்தியை கையாளுற சில ஆட்களும் உருவாகி கொண்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் அடிப்படையாக அதிகமாக இந்த திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது கூடிக்கொண்டு போகுது. ஒரு விஷயம் மட்டக்களப்புல நடந்து வெளியே வந்திருக்குது. ஆனா எக்கச்சக்கமான இடங்கள்ல இது போல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. பெற்றோர்களே, முக்கியமாக இளம் பெண்களே, நீங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு தனியா போகாதீங்க. நம்பிக்கை இல்லாத ஆக்களோட தனியா போகாதீங்க. நம்பிக்கையானாக்கள் நினைச்சு கொண்டு நீங்கள் அவங்களோடையும் பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு தனியா போகாதீங்க. முக்கியமா நகைகளை போட்டுக்கொண்டு அதிகமாக பணம் வைத்துக்கொண்டு போகாதீங்க. மிக மிக கவனமாக இருங்க சொந்தங்களே. இந்த சம்பவம் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துல தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்துல வெளியே வந்திருக்குது. இந்த சம்பவம் நானும் பொய்யான சம்பவம் உண்டு சமூக வலைத்தளத்துல பார்த்து இது உறுதி செய்யப்பட்ட விஷயம் உண்டு செய்தித்தளங்கள்ல வந்து உறுதியானதன் பிற்பாடுதான் நான் இந்த விஷயத்தை கதைச்சிருக்கிறேன். கடும் கவனமாக இருங்க சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கவனம் சொந்தங்களே. பாய்.